கம்போடியா போர் நிறுத்த மீறல்களில் ஈடுபட்டதாக தாய்லாந்து குற்றம் சாட்டுகிறது. ஆனால் இன்னும் போர் நிறுத்தம் நீடிக்கிறது. இரண்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் இடையிலான சர்ச்சைக்குரிய எல்லைப் பகுதியில் கொடிய சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இருந்த போதிலும் அவ்வப்போது மோதல்கள் தொடர்கின்றன என்று கூறி கம்போடியா பல மணிநேர போர் நிறுத்தத்தை மீறியதாக தாய்லாந்து இராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. தாய்லாந்து துருப்புக்கள் சரியான முறையில் மற்றும் சுய பாதுகாப்பிற்காக பதிலடி கொடுத்துள்ளன என்று தாய்லாந்தின் இராணுவ செய்தி தொடர்பாளர் விந்தாய் சுவாரி செவ்வாயன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த நேரத்தில் கம்போடிய படைகள் தாய்லாந்து எல்லைக்குள் பல பகுதிகளில் ஆயுதமேந்திய தாக்குதல்களை நடத்தியதை தாய்லாந்து தரப்பு கண்டறிந்தது என்று விந்தாய் கூறினார். இது ஒப்பந்தத்தை வேண்டுமென்றே மீறுவதாகவும் பரஸ்பர நம்பிக்கையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் தெளிவான முயற்சியாகவும் உள்ளது என்று அவர் மேலும் கூறினார். இது ஒப்பந்தத்தை வேண்டுமென்றே மீறுவதாகவும் பரஸ்பர நம்பிக்கையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் தெளிவான முயற்சியாகவும் உள்ளது என்று அவர் மேலும் கூறினார். துப்பாக்கி ஏந்திய நபர்கள் ஈக்வடாரில் உள்ள ஒரு சிறிய நகர மதுபான விடுதியில் புகுந்து தாக்குதல் நடத்தியதில் குறைந்தது 17 பேர் கொல்லப்பட்டனர். ஈக்வடாரில் துப்பாக்கி ஏந்தியவர்கள் ஒரு குழந்தை உட்பட குறைந்தது 17 பேரைக் கொன்றுள்ளனர். இது தென் அமெரிக்க நாட்டின் அதிகரித்து வரும் வன்முறை குற்றங்களுடன் உள்ள சவால்களை அடிக்கோடிட்டுக் காட்டும் சமீபத்திய சம்பவமாகும். குவாயாஸ் மாகாணத்தின் கடலோரப் பகுதியில் உள்ள குவாயாகில் நகருக்கு வடக்கே சுமார் 160 கிலோமீட்டர் 100 மைல் தொலைவில் அமைந்துள்ள எல் எம்பால் என்ற சிறிய நகரத்தில் உள்ள பாரில் இருந்து 40க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஆதாரங்கள் மீட்கப்பட்டதாக அந்நாட்டின் அட்டர்னி ஜெனரல் திங்களன்று தெரிவித்தார். சீனத் தலைநகர் பெய்ஜிங்கில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் 30 பேர் உயிரிழந்தனர். சீனத் தலைநகரில் பெய்த கனமழையால் பெய்ஜிங்கில் ஏற்பட்ட கடுமையான மழை மற்றும் வெள்ளத்தில் குறைந்தது 30 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பெய்ஜிங்கின் மலைப்பாங்கான வடக்கு மாவட்டங்களில் இந்த இறப்புகள் நிகழ்ந்துள்ளன. மியனில் 28 பேரும் யாங்கிங்கில் 2 பேரும் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ சின்ஹுவா மாநில செய்தி நிறுவனம் செவ்வாய்க்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது. திங்கட்கிழமை நள்ளிரவு நிலவரப்படி பெய்ஜிங்கில் பெய்த கனமழையால் 30 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று நகரின் நகராட்சி வெள்ளக்கட்டுப்பாட்டு தலைமையகத்தை மேற்கோள் காட்டி சின்ஹுவா தெரிவித்துள்ளது. வார இறுதியில் தொடங்கி திங்கட்கிழமை சீனத் தலைநகர் மற்றும் சுற்றியுள்ள மாகாணங்களைச் சுற்றி பெய்த மழை தீவிரமடைந்தது. பெய்ஜிங்கின் வடக்கு மாவட்டங்களில் 543 மிமி 21.3 அங்குலம் வரை மழை பதிவாகியுள்ளது என்று சின்ஹுவா தெரிவித்துள்ளது. தைவான் ஜனாதிபதியின் அமெரிக்க வருகை ரத்து செய்யப்பட்டது. டிரம்ப் சீன பயணத்தை பரிசீலிக்கிறார். அமெரிக்காவில் திட்டமிடப்பட்ட வருகையை அமெரிக்க பிரதிநிதி டொனால்ட் டிரம்ப் நிராகரித்ததாக கூறப்பட்டதை அடுத்து மத்திய மற்றும் தென் அமெரிக்காவில் உள்ள 3 நட்பு நாடுகளுக்கான பயணத்தை தைவான் ஜனாதிபதி வில்லியம் லாய் சிண்டே ரத்து செய்துள்ளார். அமெரிக்கா இஸ்ரேல் மீண்டும் தாக்கினால் ஈரான் வலுவான பதிலடியை அளிக்கும் என்று உறுதியளித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் இன்னும் தீர்க்கமான முறையில் பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. கடந்த மாதம் அமெரிக்க தாக்குதல்களுக்குப் பிறகு ஈரானின் அணுசக்தி திட்டம் மீண்டும் தொடங்கினால் அதை அழித்துவிடுவோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் முன்னதாக மிரட்டியதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளதாக தெரிகிறது. ஆக்கிரமிப்பு மீண்டும் நடந்தால் நாங்கள் மிகவும் தீர்க்கமான முறையில் மற்றும் மறைக்க முடியாத வகையில் எதிர்வினையாற்ற தயங்க மாட்டோம் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சை ஏக்கில் ஒரு பதிவில் தெரிவித்தார். ஜியுடன் உச்சிமாநாட்டை நாடுவதை டிரம்ப் மறுக்கிறார். அவர் சீனாவை சுற்றலாம் என்று கூறுகிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தனது சகாவின் அழைப்பின் பேரில் சீனாவுக்குச் செல்லும் வாய்ப்பை முன்வைத்து சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் உச்சிமாநாட்டை நாடுவதை மறுத்துள்ளார். சீன அதிபர் ஜியுடன் ஒரு உச்சிமாநாட்டை நான் நாடுகிறேன் என்று போலிச் செய்தி வெளியிடுகிறது. இது சரியல்ல, நான் எதையும் தேடவில்லை, டிரம்ப் திங்களன்று தனது உண்மை சமூக தளத்தில் ஒரு பதிவில் கூறினார். நான் சீனாவுக்குச் செல்லலாம், ஆனால் அது ஜனாதிபதி ஜியின் அழைப்பின் பேரில் மட்டுமே இருக்கும். அது நீட்டிக்கப்பட்டுள்ளது. இல்லையெனில் ஆர்வம் இல்லை. இந்த விஷயத்தில் உங்கள் கவனத்திற்கு நன்றி. இந்த ஆண்டு இறுதியில் அமெரிக்க ஜனாதிபதியின் ஆசிய பயணத்தின் போது இரு தலைவர்களின் உதவியாளர்கள் ஒரு சாத்தியமான உச்சிமாநாடு குறித்து விவாதித்ததாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் கடந்த வாரம் செய்தி வெளியிட்டதைத் தொடர்ந்து டிரம்பின் கருத்துக்கள் வந்துள்ளன. பட்டினியால் இறப்பதால் காசாவில்
காட்டுமிராண்டித்தனத்தை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் கூறியது. அத்தியாவசிய மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான சண்டையில் இடைநிறுத்தங்கள் இருந்த போதிலும் 41 உதவி தேடுபவர்கள் உட்பட காசாவில் குறைந்தது 92 பேர் இஸ்ரேலிய துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மற்றும் இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மர் காசாவில் பயங்கரமான காட்சிகள் பற்றி விவாதித்தனர் மற்றும் மனிதாபிமான பேரழிவை முடிவுக்கு கொண்டுவர அவசர நடவடிக்கை தேவை என்று ஒப்புக்கொண்டனர். பாலஸ்தீன பிரதமர் முகமது முஸ்தபா இரு நாடுகள் தீர்வு குறித்த இடோட்னா மாநாட்டில் ஹமாஸ் காசாவை அதன் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து அதன் ஆயுதங்களை பாலஸ்தீன அதிகார சபையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறினார். காசாவிற்கு பெரிய அளவிலான உதவிகள் செல்வதை உறுதி செய்வதற்காக நெதன்யாகு பணியாற்றுவதாக கூறுகிறார். காசாவில் 2 ஆண்டுகால போரில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 60,000-ஐ நெருங்கி வரும் நிலையில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் மக்கள் அதிகரித்து வருகின்றனர். பட்டினி கிடக்கும் குழந்தைகளின் படங்கள் உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்குகின்றன, மேலும் இஸ்ரேல் மீதான சர்வதேச விமர்சனத்தையும் தூண்டுகின்றன. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசாவில் பட்டினி இல்லை என்று கூறியுள்ளார். இருப்பினும் திங்களன்று காசாவின் நிலைமையே கடினமானது என்று விவரித்த அவர் உதவி விநியோகங்களை உறுதி செய்ய இஸ்ரேல் செயல்பட்டு வருவதாக கூறினார்.